காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இதய சிகிச்சை மருத்துவர்கள் பற்றாக்குறையால் 8 உயிர்கள் பறிபோயிருக்கு. மருத்துவத்துறையில் சாதனைன்னு கொக்கரிக்கிற ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை எந்த லட்சணத்தில் இருக்குன்றதுக்கு இந்த சம்பவமே சாட்சி. மக்கள் உயிர் மேலே கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் தன் இதயத்தை மட்டுமே பாதுகாக்கிற விளம்பர வெறியர் மாசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? வழக்கம் போல தனிப்பட்ட உடல் காரணங்கள், மருத்துவர்களால் ஆன முயற்சியை செஞ்சாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட்டுன்னு அரைச்சமாவையே அரைக்க போகிறாரா? அமெரிக்காவில் போய் வீடியோ போட தெரிஞ்ச மாசுவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் எத்தனை குறைபாடுகள் இருக்குது, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள், உபகரணங்கள் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு பார்க்க நேரம் இல்லையா? ஆய்வுன்றது வாக்கிங் போகிற போக்கில் கேமராமேனை கூடவே கூட்டிகிட்டு போய் யாருமே இல்லாத மருத்துவமனையில் விளம்பரம் தேடுறதில்லை. மருத்துவமனை செயல்படும் நேரத்தில் திடீர்னு போய் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எப்படி சேவை செய்கிறாங்க, மருந்துகள் இருக்கான்னு பார்த்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஆய்வு. ஆனால் விளம்பர மோகத்தில் திளைக்கிற ஸ்டாலினும் அவரோட அமைச்சர்களும் தங்களோட இதயத்தை மட்டும் பேணி காத்து மனசில் மாசு நிறைஞ்சி இதயமே இல்லாதவங்களா இருக்கிறதா மக்கள் வேதனைப்படுறாங்க. மனமது செம்மையானால் மருத்துவம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் மாசு நிறைஞ்சிருக்கிற இந்த அரசால் மருத்துவமனைகளே உயிரை எடுக்கும் இடமாக மாறிவிட்டது தான் வேதனையான ஒன்றா இருக்குது. மக்கள் உயிரை மதிக்காமல் தினம் தினம் தனியார் மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவு தொடங்கி வைக்கிறத நிறுத்திட்டு அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகளை ஏற்படுத்தி மருத்துவர்களை நியமிக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க.